மேகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே மற்றொரு விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல கருணை இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கண்டாலே, மேகத்தை கண்டால் நமக்கு எப்படி தாபங்கள் எல்லாம் தீர்ந்து போகிறதோ அதுபோல சகல தாபங்களையும் தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி மழை பேஞ்சு ஒரு ஜலம் ஏற்பட்டதுன்னா நம்முடைய தாபங்கள்லாம் தீர்றது, அதுபோல மேகத்தை பார்த்தாலே சகல தாபங்களும், மழை பெய்ய போகிறது அப்படின்னு நினைச்சாலே தாபங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அது அந்த காலத்தில் அப்படி இருந்துக்கும். மழையை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. கதிர்மதியம் போல் முகத்தான் என்று தெரிவிக்கிறார். கதிர்மதியம் போல் முகத்தானா எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய திருமேனி ஒளிக்கு காட்டுகிறார்கள். திருமுக மண்டலம் எப்படி இருக்கான்னா ஒரு கதிரவனை போலே இருக்கிறது. கதிரவன் தான் கொஞ்சம் உஷ்ண கிரணங்கள் உண்டு அவன் இடத்துல. கதிர் மதியம் போல் முகத்தான், அதனாலதான் சொல்றார் உஷ்ணமும் இருக்க இடத்துல குளிர்ச்சியும் இருக்கு அவன் இடத்துல. அதனாலதான் சொல்றார் கதிர் மதியம் போல் முகத்தான் என்று பெரிய இப்படியாக காட்டுகிறார். திங்களும் காட்டுகிறார்கள் அந்த இடத்துல. நாராயணன் மேல முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்ன, நாராயணனே நமக்கே பறை தருவான். பிராபியத்தை நிஷ்கர்ஷம் பண்றா, பலன் என்னன்றதை உறுதிப்பட தெரிவிக்கிறாள் ஆண்டாள் இந்த இடத்துல தான் காட்டுகிறார்கள். அப்படி என்னது அப்படின்னு கேட்டானால், நாராயணன்னு சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் என்னன்னா நார பதங்கள் எல்லாம் நார வஸ்துக்களின் திரள் அப்படின்னு காட்டுகிறார்கள். நார வஸ்துக்கள்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நித்தியமான வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னு கேட்டா நாரம். நாரம்னு தான் சொல்லணும். அந்த பதார்த்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழியா பொருள்கள் எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா நார வஸ்துக்கள்னு பேர். அதை அயனமாக உடையவன், அந்த நார வஸ்துக்களை அயனமாக உடையவன், அதற்கு அயனமாக இருப்பவன் ரெண்டு விதமான விற்பத்திகள் காட்டுகிறார்கள். நாராயணன் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஆசிரியிக்கும்படியா, அவனிடத்திலே ஆசிரியிக்கும்படியா இருப்பவன், அந்த பொருட்களெல்லாம் வசிப்பவனாய் இருப்பவன் அப்படின்னு ரெண்டு விதமான விற்பத்திகள் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தெரிவிக்கிறார்கள். பறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு வாத்திய விசேஷம், ஒரு வாத்தியத்தை போல பறை படிக்கிறதுன்னு சொல்றாளே அதுதானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுவும் முன்னுரை பொருள் தான். பறைன்னு சொல்லக்கூடியது மேலே என்ன சொல்ல போறாள் தெரிவிக்கக்கூடிய காலத்தில் இதே கண்ணன பெருமான் நான் அவனுக்கு பறை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இற்றை பறை கொள்வான் அன்னுகான் கோவிந்தா, இந்த பறையா நாங்கள் கேட்டோம், இது இல்லை, நாங்கள் பறைன்னு சொன்னது கைங்கரியத்தை தான் என்று தெரிவிக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தெரிவிக்கிறார்கள். ஏகார பிரிநிலை என்று காட்டுவார்கள். சமத்துவ அவதாரணம், ஸ்தான பிரமாணத்தாலே அவதாரணம். நாராயணனேனா அவன் ஒருவனே கொடுக்க, மோட்சம் இச்சேது ஜனார்தனா, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் ஜனார்தனன் தானே, அவன் அன்றி ஒருவர் இல்லையே. நாராயணனே நமக்கே பரிதம். நமக்கேன்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டான்னா, அப்ப எல்லாரும் நம்ம எல்லாருக்குமா அப்படின்னு கேட்கிறா. இல்லை இல்லை, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று அறிந்தவர்களைத்தான் நமக்கே என்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவன் காரியம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டுகிறான். நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று காட்டுகிறார். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களா இந்த பாரோர்களெல்லாம் நம்மை புகழ வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். எதுக்காக அப்படின்னா, நம்ம நோன்புன்ற ஒரு வியாஜத்தில் இறங்கிட்டோம். இப்போ மழை பெய்யணும், பெஞ்சதுன்னா என்ன சொல்வா எல்லாரும், இந்த பெண்களெல்லாம் நன்றாக நோன்பு நோற்றார்கள், அதனால மழை பெஞ்சுது. ஒரு கால் மழை பெய்யாது போயிடுதுன்னா என்ன நோன்பு நோற்றாரு இருப்பான், ஒரு மழை கூட வரல அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அது போல இருக்கக்கூடாது. எந்த பார்வோரெல்லாம் புகழும்படியாக இந்த மழை பெய்ய வேண்டும், நல் மழை பொழிய வேண்டும். பார்வார்களை படிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த எம்பாவாய்னு சொல்ல சப்தம் எல்லா பாசனத்துலையும் இருக்கும். கடைசியில் ஒரு பாசனத்துல காவாய்னு வருமே தவிர எம்பாவாய்னு சொல்லக்கூடியது எம்முடைய பாவையேன்னு சொல்லலாம். ஏல் கேள்விதை, ஏல்னு சொல்லக்கூடியது கேள்ற அர்த்தம். சம்போதனத்தில் அது கூப்பிடுறது விழிக்கக்கூடிய சொல் ஏல், ஏலேன்னு சொல்லுவாங்க அந்த திருநெல்வேலி மடங்கெல்லாம். அதுபோல ஏல் இதை கேட்பாயாக என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. இல்லை இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார்கள். சில செய்யுள்கள் அந்த யாப்பிலக்கணத்தில் பண்ணக்கூடிய காலத்தில் இத்தனை எழுத்துக்கள் இதில் உண்டுன்னு சொல்லுவார்கள். அந்த சந்தஸில் அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி இத்தனை எழுத்துக்கள் வரலன்னா அதெல்லாம் பாதபூரணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது அடியை சேர்த்துக்கலான்னு ஒரு விதி உண்டு. அதில் அதுபோல் அதை பாரபூரணம் செய்வதற்காக தெரிவித்தார்கள் அப்படின்னு ஒரு இது கொள்ளலாம். அப்போ ஏலோர் எம்பாவாய், இந்த பாரெல்லாம் புகழும்படியாக மழை பெய்ய வேண்டும் நமக்கு இவ்விடத்திலே என்று காட்டுகிறாள் இந்த வாசகத்தாலே. மேலே வையத்து வாழ்வீர்கள், வேகமாக 5 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
வையத்து வாழ்வீர்களை சுருக்கமாக ஒரே ஒரு அந்த வையத்து வாழ்வீர்களை சொல்லப்பட்ட விஷயம் என்னன்ற சாரமத்தை மட்டும் தெரிவித்து நாளைக்கு அனுபவிப்போம். இந்த வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லக்கூடிய பாசுரத்தில் ஏற்கனவே இங்கே நீராட போதுவீர் போதுவீனோ நேரிழையீர்னு எல்லாரையும் கூப்பிட்டான். அது கூட்டது எந்த இடத்துலன்னா கூட்டது எந்த இடத்துல அப்படின்னா அது திருவாய்ப்பாடியும் ஒரு சின்ன இடத்துல கூட்டான். ஆனால் இப்போ இந்த வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னது எவ்வளவு பெரிய இந்த பூமண்டலத்தில் இருக்கவர்கள் அனைவரும் வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஆனால் இந்த பாசுரத்தினால் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த நோன்புக்கு வியாஜகமாக இருக்கக்கூடிய, அப்போ என்ன சொன்னார், விருப்பமுடையவர்கள் எல்லாரும் வாருங்கோள் என்று சொன்னால், ஆனால் விருப்பம் இருக்கணும், ஆனால் சில விதிகளுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும்ன்றது இந்த பாசுரத்தில் காட்டுறார். பார்க்கடலில் பையத்து என்ன பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சொன்னோதோம் என்று சொல்லும்படியாய் இன்னன்னு செய்ய வேணும், இன்னது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் கிருத்தியா கிருத்திய விவேகம். கிருத்தியம்னா செய்யக்கூடியது, அகிருத்தியம்னா செய்யக்கூடாதது. எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விவேகம் பொருந்தியவர்களாய் ஒரு அறிவுடையவர்களாய் நாம் இருக்க வேணும் அப்படின்றது இந்த பாசுரத்தாலே காட்டுகிறாள் ஆண்டாள் என்று தெரிவிக்கிறார்கள். அதனால இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாசுரத்தினுடைய இதுவோட அனுசந்தானத்தோட, இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தின் அனுசந்தானத்தோட இன்றைய அனுபவத்தை தலை கட்டுவோம். மேலும் நாளைக்கு எம்பெருமான் எதா அவகாசம் எதா அவதி எப்படி விதிக்கிறானோ அதற்கு அனுகுணமாக நாளைக்கு வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் முடிஞ்சா மேலே ஓங்கு உலக அந்த பாசுரத்தையும் அனுபவித்துக்கு பிராப்தமாகும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு